அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு குற்றச் செயல்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு திராணியற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நாளை செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு குற்றச் செயல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதற்கு திராணியற்ற திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் கழகத்தைச் சேர்ந்த திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி செயலாளர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மற்றும் இவற்றிற்கு காரணமானவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கவும், இதுபோன்ற வன்முறை நிகழ்வுகள் நடைபெற்று இருப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்க வலியுறுத்தியும் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 27/2/2025 வியாழக்கிழமை என்று நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தமிழ்நாட்டில் வாழும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அனைத்து வகைகளிலும் இன்புற்று வாழ்ந்திட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பொன்வனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இதய தெய்வம் அம்மா அவர்களால் போற்றி பாதுகாக்கப்பட்ட வந்த மாபெரும் மக்கள் இயக்கமான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம் இருவரும் தலைவர்களுடைய பூரண நல்லாசியோடு மக்கள் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி வருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார். விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நிர்வாக திறமையின்மை காரணமாக கடந்த 45 மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும், தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், ரவுடிசம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த தவறியதன் காரணமாக ஆங்காங்கே கொலை, கொள்ளை, வழிப்பறி, அராஜகம் போன்ற போதைப்பொருள் புழக்கம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்று தொடர்கதையாக வருவதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கெட்டுள்ளது என்றும், செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி கழக செயலாளர் திரு எம் தினேஷ்குமார், இவரது மனைவி பேரூராட்சி மன்ற 12வது வார்டு உறுப்பினருமான திருமதி சுமிதா தினேஷ்குமார் ஆகிய இருவரும் நாள்தோறும் மக்கள் நல பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு செயலாற்றி வருகிறார் என்று தெரிவித்திருக்கிறார். இப்பகுதியில் கஞ்சா மற்றும் குடிபோதையில் கலாட்டா செய்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ள வினோத், அப்பு உள்ளிட்ட விஷமிகள் 25/2/2025 அன்று இரவு பேரூராட்சி கழக செயலாளர் திரு தினேஷ்குமாரை கடுமையான ஆயுதங்களால் கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்றும், இதை தடுக்க முயற்சித்துள்ள மோகன் என்பவரையும் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள் என்றும், இவர்கள் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்றும், இத்தகைய வன்முறை நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா என்கிற சந்தேகம் எழுந்துள்ளது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மக்கள் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி வந்த திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி கழக செயலாளர் திரு தினேஷ்குமார் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி தக்க தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்றும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய திரு தினேஷ்குமார், திரு மோகன் ஆகியோர் விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு குற்றச் செயல்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு திராணியற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி கழக செயலாளர் திரு தினேஷ்குமார் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மற்றும் இவற்றிற்கு காரணமான அனைவர் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கவும், இதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் 27/2/2025 வியாழக்கிழமை காலை 10 மணி அளவில் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு டி ஜெயக்குமார் அவர்கள் தலைமையில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் அவர்கள் முன்னிலையில் நடைபெறும் என்றும், இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த சார்பு அணிகளுடைய மாநில துணை நிர்வாகிகள், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்டத்தினுடைய பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புக்கூடிய முன்னாள் பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த தவறிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மகளிர், வியாபாரிகள் மற்றும் பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய இந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.